அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல்கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். இன்றைய பதிவில் நாம் அடியார் பேறு என்ற தலைப்பின் கீழ் வரும் 6வது பாடலுக்கான விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம். முதலில் நான் பாடல் வரிகளை படிக்கிறேன், பின்பு விளக்கத்தை பார்ப்போம். அங்கே அடியார் தமக்கெல்லாம் அருளார் அமுதம் அளித்தையோ, இங்கே சிறியேன் ஒருவனுக்கும் இடர்தான் அளிக்க இசைந்தாயேல், செங்கேல் இதழி சடைக்கனியே சிவமே அடிமை சிறுநாயேன் எங்கே புகுவேன் என் செய்வேன் எவர் என் முகம் பார்த்திடுவாரே அப்படின்னு இந்த பாடலை பாடியிருக்கிறாங்க. இதுக்கு என்ன விளக்கம்னு பார்த்தோம்னா, ஆங்காங்குள்ள அடியார்களுக்கெல்லாம் நினது திரு அருள் அமுதத்தை கொடுத்தருளி, இங்கே இருந்து வேண்டும் சிறியனாகிய என் ஒருவனுக்கு இடரே செய்வதற்கு உடன்படுவாயெனில், அடிமையாய் சிறு நாயைப் போல இருக்கும் நான் எங்கே செல்வேன், என்ன செய்வேன், எவர் எனது முகத்தை பார்த்து அருள் செய்திடுவார் அப்படின்னு இறைவனிட்ட ஒரு வேண்டுதல் வைக்கிறாங்க. சரி, இப்போ இதிலிருந்து இந்த பாடல் மூலமாக என்ன தெரியுது அப்படின்னா, அடியார்களுக்கெல்லாம் நினது திரு அருள் அமுதத்தை கொடுத்தருளி. அப்போ இறைவன் அடியார்களுக்கு திரு அருள் அமுதத்தை கொடுத்தருள்கின்றான் அப்படின்றது தெரியுது. அந்த மாதிரி அவர்களுக்கெல்லாம் கொடுக்கும்போது எனக்கு மட்டும் இடர் துன்பத்தை மட்டுமே கொடுக்கணும்னு நீ ஏன் நினைக்கிறேன், எனக்கும் அருள் செய்யக்கூடாதா அப்படின்னு சொல்லி இறைவன்கிட்ட அந்த வேண்டுறாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு செய்யும்போது நான் என்ன பாவம் செஞ்சேன், எனக்கு மட்டும் ஏன் என்னையை மட்டும் ஒதுக்குறியே அப்படின்னு சொல்லி இறைவன்கிட்ட அந்த வரிகள் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம இந்த அடியார்களுக்கெல்லாம் நினது திருவருள் அமுதம் கிடைக்குது அப்படின்றதுக்கு வள்ளல் பெருமான் எப்படியெல்லாம் ரெஃபரன்ஸ் எங்கெங்கெல்லாம் பாடல் பாடி அதை விளக்கியிருக்காங்கன்றதை இப்போ பார்ப்போம். அதாவது இதுக்கு முன்னாடி இது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கிறணும். அதாவது சரியை கிரியை யோகம் ஞானம் அப்படின்னு சொல்லி சைவ சமயம் இறைவனை அடையிறதுக்கு 4 விதமான மார்க்கங்களை சொல்லுது. நம்ம ஏற்கனவே பார்த்தது தான், உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கோம். சரியை அப்படின்றது பார்த்திங்கன்னா தாச மார்க்கம் அப்படின்வாங்க. இது தான் இதில் வர்றவங்க தான் இந்த அடியன் அல்லது அடியார்கள். இவங்க சொல்கிறாங்களே இந்த அடியார் பேரும் நம்ம பார்த்துட்டு வரோம் பார்த்திங்களா, இவங்க தான் அடியார், அதாவது சரியை தாச மார்க்கத்தில் இருக்கவங்க. இது என்ன அப்படின்னா, அன்பு மற்றும் உடலால் இறைவனுக்கு செய்யும் தொண்டுகள். அதாவது கோயில் உழவாரப்பணின்னு சொல்லுவாங்கள்ல, கோயிலை சுத்தம் பண்ணுறது, அப்புறம் அந்த சிவனடியார்களுக்கெல்லாம் தொண்டு செய்கிறது, இதெல்லாம் சரியை தாச மார்க்கம் அடியார்கள் இவங்க தான். கிரியை அப்படின்றது சர்புத்திர மார்க்கம் அப்படின்வாங்க. அதாவது பிள்ளை, அதாவது மகன் சொல்கிறாங்கல்ல, மகனாக மாதிரி நினச்சி அந்த இறைவனை பாவிக்கிறது, தான் மகனாகவும் இறைவன் அப்பாவும் அந்த மாதிரி. அதாவது தகுந்த குருவின் வழிகாட்டுதல் படி மந்திரங்கள் சடங்குகள் மூலம் இறைவனை பூஜித்தல். அதாவது இதுக்கு என்ன எக்ஸாம்பிளை சொல்லலாம்னா, தீட்சை பெற்று ஆலயங்களில் இறைவனை வழிபடுதல், தியானம் செய்தல். அந்த இறை வழிபாடு தான் அதை எப்படின்னா அந்த சடங்கு முறைகள் அதிகமாக இருக்கும். அது கிரியை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சர்புத்திர மார்க்கம் பிள்ளை அப்படின்னு வந்துடும். யோகம் சக மார்க்கம், அதாவது நேயன், அதாவது ஃப்ரெண்டு மாதிரி வச்சுக்கிறது. அதாவது மனத்தினாலும் புலன்களினாலும் இறைவனை உணர்ந்து தியானத்தின் மூலம் தன்னை இறைவனோடு இணைத்தல். இதுக்கு என்ன சாம்பிளாக சொல்லலாம் அப்படின்னா, உடம்பில் உள்ள சக்தி ஓட்டங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் பெருக்கி மனதை ஒருமுகப்படுத்தி தியானம் பண்ணுறது. மூலாதாரம், சுவாதிஷ்டானம் அதெல்லாம் சொல்கிறாங்கல்ல, அந்த அநாகதம் இதெல்லாம் சொல்கிறாங்கல்ல, அந்த இதில் ஒன்று ஒன்றா பெருக்கி அந்த யோக முறைகள்லாம் வருது பார்த்தீங்களா, நம்ம பார்த்துருக்கோம். யோக முறைகள் வள்ளல் பெருமான் யோக முறைகளில் போக வேணாம், இவர் சொல்கிற மார்க்கம் சன்மார்க்கம், இதுக்கு அடுத்தது. சரி, இப்போ அடுத்து ஞானம் சன்மார்க்கம். இதுதான் அடிகள்
இதில் பயின்றவங்க பேர் வந்து அடிகள். அடியார் வேறு, அடிகள் வேறு. அதை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். சரியை மார்க்கம்ன்ற அந்த தொடக்கமான நிலையில் இருக்காங்க பார்த்தீங்களா, இறைவனுக்கு தொண்டு செய்கிறாங்க பாருங்கள், அவங்க தான் வந்து அடியன், அதாவது அடியார். அடிகள் அப்படின்றவங்க வந்து சன்மார்க்கத்தில் இருக்கக்கூடியவங்க, ஞான மார்க்கத்தில் இருக்கக்கூடிய இந்த சன்மார்க்கத்தில் இருக்கக்கூடியவங்க வந்து அடிகள். மெய்ஞானத்தை பெற்று இறைத்தன்மையை உணர்ந்து பிறப்பற்ற நிலையை அடைதல். அதாவது இதுக்கு வந்து ஆழ்ந்த பக்தி, தியானம் மற்றும் இறைவனின் உண்மையான இயல்பை புரிந்து கொண்டு அதன் மூலமாக இந்த ஞான மார்க்கத்தை, அந்த ஞானத்தை அடைதல், இதுதான் வந்து சன்மார்க்கம். இதில் பயில்றவங்க வந்து அடிகள். இதைத்தான் வள்ளல் பெருமான் வந்து தெளிவாக மெய் அருள் வியப்புல அருமையான இந்த வரிகள் பாருங்கள். அடியனாக்கி பிள்ளையாக்கி நேயனாக்கியே அடிகளாக்கி கொண்டாய் என்னை அவலம் நீக்கியே. தெளிவாக சொல்கிறாங்க பாருங்கள். முதல்ல வந்து அடியன் அப்படின்றாங்க, அதுதான் இந்த சரியைன்னு சொல்லக்கூடிய தாச மார்க்கம். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, அடியனாக்கி பிள்ளையாக்கி. பிள்ளையாக்கின்னு சொல்கிறது வந்து இந்த கிரியை என்று சொல்லக்கூடிய சர்புத்திர மார்க்கம், அதாவது அதான் பிள்ளை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நேயனாக்கியே அப்படின்றது வந்து அந்த யோக மார்க்கம் என்று சொல்லக்கூடிய சக மார்க்கம், இதான் வந்து நேயனாக்கியேன்னு சொல்கிறாங்க. கடைசியில் அடிகளாக்கி கொண்டாய் என்னை அவலம் நீக்கியே, கடைசியில் சொல்கிறாங்க பாருங்கள் அடிகள். இதுதான் ஞான மார்க்கம் என்று சொல்லக்கூடிய சன்மார்க்கம். அடிகளாக்கி கொண்டாய் என்னை அவலம் நீக்கியே. இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த பாடலில் வந்து என்ன சொல்கிறாங்க, ஆங்காங்குள்ள அடியார்களுக்கெல்லாம் நினது திருவருள் அமுதத்தை கொடுத்தருளி இங்கே இருந்து வேண்டும் சிறியனாகிய என் ஒருவனுக்கு இடரே செய்வதற்கு உடன்படுகின்றாய் அப்படின்றாங்க. அப்போ இந்த அடியார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சரியை தாச மார்க்கத்தில் உள்ளவர்களுக்கு வள்ளல் பெருமான் அப்படியே அகவல்ல இந்த பாடல் மூலமாக பாருங்களேன் தெளிவாக சொல்கிறாங்க. செடி அறுத்தே திட தேகமும் போகமும் அடியருக்கே தரும் அருட்பெரும் ஜோதி. அகவல் வரி 181 182. செடி அறுத்தே திட தேகமும் போகமும் அடியருக்கே தரும் அருட்பெரும் ஜோதி அப்படின்றாங்க. அதாவது அடியார்களுக்கு முதலில் தோன்றுகின்ற துன்பங்கள் அருந்து போகும், அத்துடன் நோயற்ற வலிமை மிக்க தேகமும் பெறுவார்கள், அத்துடன் இன்பங்கள் அடைந்து ஆனந்தமான வாழ்வும் பெற்று வாழ்வார்கள் அப்படின்னு அர்த்தம். அதாவது துன்பங்களை அறுத்து வலிமையுள்ள தேகத்தையும் கொடுத்து ஆனந்தங்களையும் அடியார்களுக்கு தருகின்ற அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே. இதுதான் இந்த வரிகளுக்கு விளக்கம். அப்போ இதிலிருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது, அடியார்களுக்கெல்லாம் திடதேகமும் போகமும் கிடைக்குது அப்படின்னு சொல்லி வள்ளல் பெருமான் தெளிவாக இந்த அகவல் வரி மூலமாக சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இங்கேயும் அவர் சொல்கிற விஷயம், அங்கே அடியார் தமக்கெல்லாம் அருளார் அமுதம் அளித்தையோ இங்கே சிறியேன் ஒருவனுக்கு இடர் அளிக்க இசைந்தாயே அப்படின்றாங்க. அப்போ இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம், அடியார்களுக்கு வந்து இறைவன் வந்து அழியாத தேகம் கொடுக்குறாங்க, அதோட கூட போகத்தையும் கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரி, இந்த விளக்கத்தோடு நான் இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். அடுத்த வீடியோவில் இதனுடைய தொடர்ச்சியாக அன்பர் அப்படின்றவங்கள பற்றி சொல்லுவாங்க. அது அன்பர் அப்படின்றவங்க வேறு ஒன்றும் கிடையாது, இந்த கடைசியாக உள்ள யோகம் ஞானம் அது ரெண்டுலேயும் இருந்து பயிலக்கூடியவர்கள் தான் அன்பர்கள், அதாவது அக வழிபாடு செய்பவர்கள். முதல்ல சொன்ன இந்த சரியை கிரியையில் உள்ளவங்க வந்து இந்த தாச மார்க்கம் சர்புத்திர மார்க்கம், அதாவது அடியன் பிள்ளை, இதில் இருக்கிறவங்க வந்து புற வழிபாடு செய்கிறவங்க. இந்த யோகம் ஞானம் அதாவது சக மார்க்கம் சன்மார்க்கத்தில் இருக்கிறவங்க வந்து அக வழிபாடு செய்கிறவங்க. இவங்க தான் வந்து அன்பர்கள். அதை வந்து அடுத்த பாடலில் சொல்லியிருக்கிறாங்க. அதை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்த உங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும். மீண்டும் நாளை சந்திப்போம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.